லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க. குக்கிங் கற்றுக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் யாருமே ஒரு விஷயத்த சொல்லலை, மேரேஜ்க்கு அப்புறம் நாமளே புதுசாக டிஸ்கவர் பண்ணுவோன்னு. இந்த வீடியோவில் நான் அட்வைஸ்லாம் கொடுக்க வரலங்க. என் லைஃப்பில் நடந்த சில மோமெண்ட்ஸ், சில லெசன்ஸ், அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். மேபி உங்கள் ஸ்டோரியும் இதில் இருக்கலாமே. ஸோ காலேஜ் முடிஞ்சது, ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ண 2 நாள் இருக்கும்போது என் லைஃப்பில் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் நடந்தது. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனஸ்ட்லி நான் மென்டலி ஆஃபீஸ் லைஃப்க்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். சடன்லி ஒய்ஃப் ரோலுக்கு ஷிஃப்ட் ஆகணும். அது எவ்வளோ பெரிய சேஞ்சாக இருந்தது தெரியுமா எனக்கு. அதுவும் 2 நாளில் ஆஃபீஸ் லைஃப்லேருந்து ஒய்ஃப் ரோலு. அப்போ எனக்கு குக்கிங் தெரியுமா? இல்லை. சாம்பார், ரசம், சப்பாத்தி எதுவுமே ப்ராப்பராக பண்ண தெரியாது. நானும் உங்களை மாதிரி தான் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹவு டு மேக் சாம்பார், ஹவு டு குக் ரைஸ் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். இந்த ஜென்ரேஷன் ஹவுஸ் ஒய்ஃபில் நிறையா பேர் இப்படி தானே நம்ம கற்றுக்குறோம். அதில் தப்பு ஒன்றும் இல்லையே. லேர்னிங் ஏஜ் இருக்கா என்ன? அடுத்து என் ஹஸ்பண்ட் பற்றி சொல்லணுன்னா, இந்த ஜேர்னியை ஈஸியானதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட் தான். நான் ட்ரீம் பண்ண மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பர்ஃபெக்ட்னு சொல்வேன். நான் எதாவது ட்ரை பண்ணால் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மனுஷன். முடியும்னு உன்னை ஃபஸ்ட்டு நீ நம்பு அப்படின்னு ஃபஸ்ட்டு அவர் என்னை நம்பினார். சம்டைம்ஸ் நம்ம மேலே நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது, ஆனால் ஒருத்தர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அதுவே லைஃபாக நம்மளோட லைஃப்பையே மாற்றிடும். அடுத்து என்னோடய ஓசிடி பற்றி சொல்கிறேன். இதை பற்றி நான் ரொம்ப ஓப்பனாக பேச மாட்டேன், ஆனால் இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஹவுஸ் பர்ஃபெக்ட், திங்ஸ் பர்ஃபெக்ட், ரொட்டீன் பர்ஃபெக்ட், மிஸ்டேக் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் என்னையே ஸ்ட்ரெஸ் பண்ணிப்பேன். அவுட் சைட் பார்க்கும்போது வாவ் எவ்வளோ நீட்னு தெரியும், ஆனால் உள்ளேயே மைண்ட் ரொம்ப டயர்டாக இருந்தது. அடுத்து இப்படி இருக்க சுச்சுவேஷனில் எனக்கு ஃபஸ்ட்டு டாட்டர் கன்சீவ் ஆனேன். நான் என்னோடய லைஃப் டீச்சர்னு சொல்லலாம். பேபி வந்ததுக்கப்புறம் ஹவுஸ் எப்போவுமே க்ளீனாக இருக்குமா? இல்லை. டாய்ஸ் ஃப்ளோரில் இருக்கோ, பால் அங்கங்கே கொட்டியிருக்கோ, நைட்டு தூக்கம் இருக்காது, பிளான்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் தான் புரிஞ்சுது லைஃப் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டியதில்லை, பீஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும்னு. என் பொண்ணு தான் என்னோடய ஓசிடிக்கு ஆன்சர். அவள் எனக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுத்தா. அம்மா, லைஃப் மெஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் ஹாப்பியாக இருக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினேன். நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்ல அசிங்கமோ இல்லை பயப்படலாம் இல்லைங்க. நான் ரொம்ப பெருமையாக எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன். ஆக்சுவலி ஐ லவ் பீயிங் அ ஹவுஸ் ஒய்ஃப். என் ஃபேமிலிக்கு சமைக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறது, கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு சின்ன ஆசை இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு நாள் நான் ஏர்ன் பண்ண மணியை என் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த ஆசை இருந்தது. அது என் ட்ரீமாகவே இருந்தது. அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யூடியூப் ஜேர்னி வந்தது. நான் நிறைய சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய ஃபெயிலியர்ஸும் பார்த்துருக்கேன், ஃபேஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு 100 வியூஸ், 50 வியூஸ், சிலது 20 வியூஸ். சம்டைம்ஸ் டெலீட் பண்ணிடுவேன், சம்டைம்ஸ் அழுவேன், சம்டைம்ஸ் இது நமக்கு செட் ஆகாதுன்னு கூட நினச்சிருக்கேன். அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார், 1 மந்தில் மானிட்டைஸ் பண்ணு, சேலஞ்ச் மாதிரி. ஃபஸ்ட்டு சிரிப்பாக இருந்தது. ஆனால் என்னை யாராவது ஒருத்தவங்க சேலஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அதில் எப்படியா ஜெயிச்சு காட்டணும்னு நினைப்பேன். உன்னால் முடியாது, பார்க்கலாமா பெட்டு அப்படின்னு அவர் வாண்டடாக சொல்லியிருந்தார். நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். விடாமுயற்சியாக ட்ரை பண்ணேன். டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். டெய்லி லேர்ன் பண்ணேன், டெய்லி இம்ப்ரூவ் பண்ணேன். ஃபைனலி 1 மந்தில் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. அப்போ தான் புரிஞ்சுது, ட்ரீம்ஸ் டோன்ட் கம் டு பீப்புள் ஹூ ஆர் லக்கி, தே கம் டு பீப்புள் ஹூ கண்டினியூ ஈவன் ஆஃப்டர் ஃபெயிலியர்னு. நான் வாழ்ந்தது ரொம்ப பெரிய வீடு, எங்கள் அப்பா அம்மா வீடுலாம். மேரேஜ்க்கு அப்புறம் இந்த வீடு சின்னது தான். மெனி பீப்புள் திங்க் பண்ணுவாங்க பிக் ஹவுஸ்னால் ஹாப்பி லைஃபு அப்படின்னு. கிடையவே கிடையாது. ஹாப்பி பீப்புள் தாங்க ஹவுஸை ஒரு ஹோமாக மாற்றுவாங்க. இந்த சின்ன வீட்டில் சிரிப்பு, லவ்வு, ரெஸ்பெக்ட்டு, சப்போர்ட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் அளவுக்கு அதிகமாக எனக்கு கிடைக்கிது. ஸோ ஸ்கொயர் ஃபீட்டில் ஹாப்பினஸை நம்ம மெஷர் பண்ண முடியாதுன்றத கற்றுக்கிட்டேன். என் லைஃப்பில் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கு, அதாவது காட் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பேன். எல்லாமே நம்ம பிளான் பண்ணுறது நடக்காது. சம்டைம்ஸ் காட் பிளான் பண்ணுறது தாங்க பெட்டர்.
நான் இன்ட்யூஷனை ரொம்பவே நம்புவேன். அது எப்பயுமே அது கரெக்டாக இருந்திருக்கு. இது வரைக்கும் அது தப்பாக போனதில்லை என்னோடய இன்ட்யூஷன். சம்டைம்ஸ் ஹார்ட் சொல்லும் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, சம்டைம்ஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும். அது நான் லிசன் பண்ணும்போது லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், உங்களை நீங்கள் நம்புங்க, யாரோட அட்வைஸ் தேவையில்லை, உங்களுக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். அதை நீங்கள் அதுபடி நீங்கள் போனீங்கனாலே அது 100% கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இல்லை ஏதாவது ஒன்று உங்களோட பேஷன் ஃபாலோ பண்ணணும், நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ட்யூஷன் இல்லை, இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கன்ஃபார்மாக உங்களுக்கு வரும். அது உங்களோட இன்ட்யூஷன், ஸ்ட்ராங்காக நம்புங்க. உங்கள் மனசாட்சி உங்ககிட்ட பேசுது, அதை கவனிங்க. உங்கள் மனசாட்சி என்ன பேசுதுன்றதை டைம் கொடுத்து கவனிங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னால் சும்மா வீட்டில் இருக்கிறவங்க இல்லை, மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் சேலரி இல்லாமல் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் உமன்னு சொல்லலாம். உங்களுக்கு அப்ரிசியேஷன் கம்மியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வேல்யூ கம்மி கிடையாது. ஸோ ப்ளீஸ் கில்ட் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை ஒரு ஸ்ட்ராங் உமனாக எப்பயுமே வச்சுக்கோங்க மனசில். நீங்கள் எப்படி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அப்படி தான் மற்றவங்க உங்களை பார்ப்பாங்க. ஸோ உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட் பண்ணாத போது மற்றவங்கக்கிட்ட அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்காது. அடுத்து செல்ஃப் கேர்னால் ரொம்ப நாள் நான் செல்ஃப் கேர் பண்ணாமல் தான் இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி பாப்பாவுக்கு அப்புறம் ரொம்ப விட்டுட்டேன் நான். என்னோடய பாடி வெயிட்டாக இருக்கட்டும் ரொம்பவே ஏறிடுச்சு, ஸ்கின்னு எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட சுற்றி இருக்கவங்க பாசிட்டிவ் பீப்புள்ஸ் இருப்பாங்க பாருங்க, அவங்க உன்னை நீ கேர் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம், உங்களை மோட்டிவேட் பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாம் என்றைக்குமே விட்டுறாதீங்க கூட இருக்கவங்கள. இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதான் கல்யாணம் ஆயிடுச்சே, குழந்தை பிறந்துச்சு, இன்னும் என்ன டயட், இன்னும் என்ன எக்ஸசைஸ், அந்த மாதிரி பீப்புளை லைஃப்பில் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு லிமிட்டில் இருங்க. அவங்க கேட்குறது எல்லாத்தையும் நீங்கள் காதில் கேட்டுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அழுவாதீங்க தயவு செஞ்சு. ஸோ செல்ஃப் கேர்னால் எக்ஸ்பென்சிவ் பார்லர்லாம் போகிறதுலாம் இல்லைங்க. கொஞ்சம் ரெஸ்ட்டு, கொஞ்சம் வாக், கொஞ்சமாக ஸ்கின் கேர், கொஞ்சம் புக்ஸு, கொஞ்சம் ப்ரேயர், கொஞ்சம் ஸ்மைல். உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு எம்டி கப்லேருந்து நம்ம டீ ஊற்ற முடியாது. அதே மாதிரி தான் உங்களை லவ் பண்ணாமல் ஃபேமிலியை லாங் டேர்ம் கேர் பண்ண முடியாது. அடுத்தது நான் என்னோடய லைஃப்பில் ரொம்ப கற்றுக்கிட்டது டோன்ட் கம்பேர். நான் நிறைய கம்பேர் பண்ணுவேன். நான் இது பொய் சொல்லலை, நான் மறைக்கணுன்னு அவசியம் இல்லை. நானும் ஃபஸ்ட்டு நிறையா கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒருத்தவங்க ஒர்க் போகிறாங்க, நான் போகல. அப்போ எனக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்க ஒர்க் போகிறனால நான் போகணும் அப்படின்றத ஆசைப்பட்டேன். அது எங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை க்ரியேட் பண்ணிச்சு. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு உன்னோட இஷ்டம் அப்படின்ட்டாரு. ஆனால் என் மைண்டில் என்னோடய பாப்பா இருக்கா, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. ஸோ போகிறாங்க, தேவையும் இருக்குது. அவங்களோட லைஃப் சுச்சுவேஷனே வேறு, ஆனால் என் ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு. அப்படின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சு. எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் நிறையா கருத்து வேறுபாடெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் நான் உணர ஆரம்பித்தேன், என் லைஃப் இப்போ பீஸ்ஃபுல்லாக நல்லா தானே போயிட்டுருக்கு, எனக்கு இப்போ அந்த நீடும் இல்லையே, நான் ஏன் இந்த மாதிரி கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் என்னை உணர ஆரம்பித்தேன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த இந்த இன்ஸ்டாகிராம் வீடு, நம்மளோட பக்கத்து வீடு, இல்லை ரிலேட்டிவோட லைஃபு, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். எல்லா வீட்லேயுமே ஒரு ஹிடன் டியர்ஸ் இருக்குது. அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ஹிடன் ஸ்ட்ரகிள்ஸ். வெளியில் பார்த்து யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க எந்த ஸ்ட்ரகிள்னால அவங்க வேலைக்கு போகிறாங்க, என்ன நடக்குது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, பட் உங்கள் ஃபேமிலி வேறு, அவங்க ஃபேமிலி வேறு. ஸோ ஒருத்தவங்களோட 30th சாப்டர் வச்சு உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டரோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தாராளமாக போங்க. ஸோ யாரோட அவங்க போகிறனால நீங்கள் போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி என்னோடய லைஃப்பை இன்னும் அழகாக பார்க்க கற்றுக் கொடுத்துச்சு. என் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு அப்புறம் 5 வருஷம் கழித்து என்னோடய செகண்ட் பையன் எனக்கு பிறந்தான். அந்த 5 வருஷம் வாழ்க்கையை பற்றி நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் என் பையன் வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அவனோட சிரிப்பு, என்னோட பொண்ணும் அவனும் செய்கிற அந்த குறும்புத்தனம், அவன் என்னை கட்டி பிடிச்சி அழுகிற விதம், 2 பேரும் சேர்ந்து என்னை கட்டி பிடிக்கிற அந்த லவ்வு, எல்லாமே வாழ்க்கை எவ்வளோ அழகானது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு மெமரி பண்ணேன்.
அதாவது நினைவூட்டுட்டே இருந்தது. சில நேரத்தில் நம்ம லைஃப்பில் மாற்றுறது பெரிய விஷயங்கள்லாம் இல்லைங்க. ஒரு குழந்தையோட சின்ன சிரிப்பே போதும். என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் எப்போனா என் டெலிவரி டைமில் தான். அதுதான் செகண்ட் டெலிவரி. என்னோடய ஃபேமிலியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்தது. அதில் அது இப்போ தான் எனக்கு தோணுச்சு. என்னென்னா நம்ம டெலிவரிக்கு அப்புறம் நம்ம ஹார்மோன்ஸ் மாறுறனால பயங்கரமான அந்த டிப்ரெஷன், அந்த மூடுலாம் போவோம், ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. பட் மற்றவங்க நம்மளோட மூட் ஸ்விங்ஸை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்மளுக்கும் அதை பற்றி தெரியாதா? நானும் பயங்கரமாக எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு எரிஞ்சு விழுந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ உடம்பு வலிக்கும், மனசு சோர்ந்துருக்கும், ஒரு நியூபார்ன் பேபி கையில் இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு பாப்பா என்னோடய பொண்ணையும் பார்க்கணும். உண்மையை சொல்லணுன்னா அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். ஆனால் அந்த நேரத்தை நான் அதிகமாக ஷாக் ஆனது என் பையன் சின்ன வயசில் இருக்கும் போதே என்னோடய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டான். என்னை கஷ்டப்படுத்தாமல் நான் ரூமில் அவனை தூங்க வைக்க வரும்போதே எந்த ஒரு பிடிவாதம் பிடிக்காமல் அழகாக தூங்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு அவ்வளோ ஹீல் ஆச்சு அந்த டைம். அவன் இருக்க சப்போர்ட்னால தான் என் பாப்பாவையுமே நான் ஃபஸ்ட் டாட்டருக்குமே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ என் 2 குழந்தைங்களுமே கடவுள் எனக்கு கொடுத்த வரமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ குழந்தைங்க நம்ம வார்த்தைங்களை மட்டும் கேட்க மாட்டாங்க, நம்ம மனசையும் புரிஞ்சுக்கிட்டு தான் நினைப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லா அம்மாங்களுக்கிட்டேயும் நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் குழந்தைங்கள குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவங்க சின்ன வயசில் தான் இருக்காங்க, அவங்க குட்டியாக தான் இருக்காங்க. ஆனால் நம்மளை விட அவங்க நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்துக்கிறத அவங்க இந்த ஏஜ்லேயே நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னோடய யூடியூப்பில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். யூடியூப் ஜர்னியில் நான் இதை பணத்துக்காக மட்டும் பண்ணலை, இது என்னோடய பேஷனுக்காக பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு பிடிச்சதை நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், டவுனாக ஃபீல் பண்ணேன், இல்லை உண்மையான ரியல் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல சேனல் ஆரம்பித்தேன், பல தோல்வி வந்தது. ஆனால் இந்த முறை மட்டும் விடலை, எப்படியாவது தொடர்ந்து முயற்சி செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி யூடியூப் மூலமா கடந்த மாதம் நான் 9,000 சம்பாதிச்சேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி. ஸோ யாருக்காவது எல்லாருக்கும் இது ஒரு சின்ன அமௌண்ட்டாக கூட தெரியலாம். ஆனால் எனக்கு இது என்னோடய உழைப்போட ஒரு முதல் பரிசுன்னு சொல்லலாம். ஸோ அந்த பணத்தை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ இது எல்லாம் உங்களோட ஹெல்ப்னால தான். நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப மனசே நான் டவுனாக இருக்கும்போது கூட அந்த டேயே வேறு லெவலில் மாற்றும். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தேங்க்ஸும் சொல்கிறேன். ஃபைனலி இந்த வீடியோ முடிக்கிறது முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். மேரேஜ்க்கு அப்புறம் இந்த வாழ்க்கை, இந்த லைஃப் என்னை நிறைய மாற்றுச்சு. அதாவது ஒய்ஃபாக, அம்மாவா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, ஒரு யூடியூபராக, ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு பாத்திரமும் என்னை இன்னும் ஒரு நல்ல மனுஷனாக தான் மாற்றுச்சு. இன்றைக்கி நான் எல்லாம் சரியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போதும் நிறைய மிஸ்டேக்ஸு நடக்க தான் செய்யுது. சில நாட்கள் வீடை பார்த்தாலே ரொம்ப மோசமாக இருக்கும். சில நாள் என்னால் ரொம்ப சோர்ந்து போயிருப்பேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறலை, என்னோடய நம்பிக்கை, கடவுள் மீது மேலே நம்பிக்கை, என் குடும்பத்து மேலே இருக்க அந்த அன்பு, நம்ம கனவுகள் மேலே இருக்க நம்பிக்கை. அதனால தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புவது, உங்களோட வாழ்க்கை யாரோட வாழ்க்கையோடையும் ஒப்பிடாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் நேசிங்க, உடலையும் மனசையும் நல்லா கவனிச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு ஒரு சாதாரண ஒரு அடையாளம் கிடையாது, அது ஒரு குடும்பத்தோட ஹார்ட்டு, நம்ம ஃபேமிலியோட ஹார்ட். நீங்கள் உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்க. ஏன்னா ஒரு சந்தோஷமான அம்மா ஒரு சந்தோஷமான ஃபேமிலியை க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.